சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் அப்படின்றது தினம் தினம் ஒரு புது மாற்றத்தோடு வந்துட்டுருக்கு. நம்ம கூட்டணி கட்சியாக இருந்தவங்க அடிச்சுக்கிறாங்க, உண்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உளறிக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமை ரொம்ப மன வலியாக வேதனையாக இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை கொடுமைகள் அப்படின்றத படிக்கும்போது மனசு வலிக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களை ஆரம்பித்து பாட்டி முதற்கொண்டு விடாமல் வன்கொடுமை நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இதுக்கெல்லாம் என்றைக்கு தான் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி மன வலிக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை, யோசிச்சு பாருங்கள், சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தைக்கெலாம் என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய முட்புதரில் தூக்கி போட்டு போயிருக்காங்க கொடூரமான மிருகங்கள். அவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் எதுக்கெடுத்தாலும் வந்துருவாங்க, எப்படி இப்படி ஒரு இதை கொடுக்கலாமா நீங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி கேவலமான ஆட்களுக்கெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வருமோ அப்படின்றதுக்காகவே சில போலீஸுங்கெல்லாம் பயந்து அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி தண்டங்கள்லாம் எதுக்கு? இந்த மாதிரி மிருகங்கள் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கணும்? இவனுங்களுக்காக சட்டம் வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சோறு போட்டு இந்த தண்டத்தெல்லாம் எதுக்கு வைக்கணும்? அண்ட் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் வெளியே வந்துருவாங்க. 6 வயசு குழந்தைய ரேப் பண்ண ஒருத்தன் தஷ்வந்த் நம்மளால் இன்னுமே மறக்க முடியாது. அந்த குழந்தைய ரேப் பண்ணி எரிச்சு கொன்னான். ஆனால் அவன் வெளியே சுற்றிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டால், அவன் மேலே ஃபைல் பண்ண கேஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, வெளியே விட்டுடுறாங்க, போதிய எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த கும்மிடிப்பூண்டி கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்த் இந்தியனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மிருகத்தெல்லாம் ஏன் இன்னும் வச்சுருக்காங்கன்னு தெரியல. மக்கள் அவனை செம்மையாக தர்மடி அடிச்சிருக்காங்க. போலீஸ் காவலில் தான் இப்போ அவன் இருக்கிறான். ஸோ இது வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்றாங்க. இதற்கு கனிமொழி அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதை ஒரு பொறுப்புனா என்னன்னே தெரியாத அரசாங்கம் தான் இன்னைக்கு இருக்கிற தாவேக்காவோட முதலமைச்சர் விஜயோட அரசாங்கமாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் உங்களை நீங்களே காத்துக்கோங்க. பெண்களும் பெண் குழந்தைகளை வச்சிருக்கவங்களும் சரி, உங்களை நீங்கள் காத்துக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே நமக்கு பண்ண போகிறதில்ல அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கனிமொழி அவர்கள் பேசும்போது, அக்கா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஆனால் இதை வச்சு நீங்கள் அரசியல் மட்டும்தான் பண்ணுவீங்கல்ல, உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்கும்போது. இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு நீங்கள் எத்தனை நாள் கழித்து போனீங்க? அங்கே மக்கள் உங்களை எப்படி ரவுண்டு கட்டி கேள்வி கேட்டாங்க? உங்கள் பதில் என்னவா இருந்ததுன்றதெல்லாம் நாங்கள் மறக்கலை. எங்களெல்லாம் பார்த்தா முட்டாளாக தெரியுதா இந்த அரசியல்வாதிகளுக்குன்னு எனக்கு புரியல. எங்களை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்ணுறீங்க. இப்போ இதே இது உங்கள் ஆட்சியில் நடக்கும்போது நீங்கள் என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போவீங்க, ஆமாம் இப்படி நடந்துருச்சு அப்படின்றத 4 நாளைக்கு அப்புறம் வருத்தம் தெரிவிப்பீங்க. ஸோ அரசியல்வாதிகள் நம்மளை வச்சு ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறாங்களே தவிர நம்மளை யாரும் மனிதர்களாக மதிக்க மாட்டுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா கனிமொழி அவர்கள் இப்படி கேட்டிருக்காங்க. அண்ட் இவர் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்ன நடந்துட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படின்றது வென்டிலேட்டரில் வைக்கிற அளவுக்கு செத்து போயிட்டுருக்குது. வடக்கில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சிங்கப்பெண் அதிரடி திட்டம் நீங்கள் இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிங்க இல்லையா? அதை ஆரம்பித்த 2 நாளிலே சிவகங்கையில் ஒரு பெண் காவலருக்கே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. என்னதாங்க உங்கள் சட்டம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அண்ட் தாவேக்காவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது சட்ட ஒழுங்கும் இப்படி போயிட்டுருக்கு, ஸோ இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாஃப்டாக அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சியில் இருக்காங்க இல்லையா? பட் தமிழ்நாட்டோட பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 நாளையில் 20 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அதில் 15 போக்சோ சட்டத்துக்குள்ள வருது. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? அவரோட விஜய் ஸ்டாலிலே அவரை போய் அடிச்சிருக்காரு. ப்ரோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் காதுக்கு கேட்குதா ப்ரோ? அங்கிள் விஜய் அங்கிள், உங்களுக்கு இதெல்லாம் கேட்குதா? டிஎம் கேட்கும், டிவி கேட்கும், என்ன வித்தியாசம்னே தெரியல. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் அதே குற்றம் நடந்துட்டு இருக்கு, தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இதே தான் நடந்துட்டுருக்கு. அண்ட் உங்கள் எம்எல்ஏ, தாவேக்காவோட எம்எல்ஏ போய் மிரட்டெல்லாம் செய்கிறாராம். அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை மிரட்டிட்டுலாம் இருக்காங்களாம். என்ன ப்ரோ உங்களுக்கு காது கேட்குதா ப்ரோ? இங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற வன்கொடுமையெல்லாம் உங்களுக்கு புரியுதா ப்ரோ? கேட்குதா ப்ரோ? அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக விளாசி எடுத்திருக்காரு. அண்ட் நம்மளோட அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது, அதுக்கு வட மாநிலத்தவர்கள் நிறைய தொடர்பு இருக்குது, அந்த அதிகரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த சம்பவம் அப்படின்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் மன வருத்தமாகவும் இருக்கு. ஆனால் காவல்துறை பார்த்தோம்னா உடனடியாக அவங்கள பிடிச்சிருக்கீங்க, கைது செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனால் குற்றம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி பச்சிலம் குழந்தைகள் இருந்து பாட்டிங்க வரைக்கும் இந்த வன்கொடுமைக்கு ஆளாகாம அவங்களோட சேஃப்டிக்கு நீங்க என்ன ப்ரிகாஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் இதோட கேள்வி நியாயமான கேள்வி. பட் இதுக்கும் ஒரு சிலர் நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், முரட்டு முட்டு கொடுப்பேன்றவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹே நீ ஏன்பா இவ்வளோ கொதிக்கிற, எங்க நீயே அதுக்கு ஏதாவது
ஏதாவது வழி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. எதுக்குங்க சொல்லணும்? அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க தானே முதலமைச்சர், சட்டம் உங்க கையில தானே இருக்கு, நீங்க தானே முதலமைச்சர், காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ குற்றம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ரெமடிஸ் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தானே தெரியணும். அந்த மனுஷன், நீங்க அண்ணாமலையை இன்னைக்கு பலரும் ட்ரால் பண்ணிட்டு உனக்கெல்லாம் என்ன தெரியும் ஆட்டுக்குட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனுஷன் கர்நாடகாவில் எப்படி இருந்தாருன்னு கேட்டுட்டு பாருங்க. அவர் காவல்துறையில் இருக்கும்போது அங்கே என்ன பிரச்சனைகள் நடந்தது, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு. ஒரு நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ஒரு தவறுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அத்தனை பேரையும் ஓவர் நைட் ஒரே நைட்டில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாரு அத்தனை பேருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபரில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து இறந்துருக்கு. பட் இருந்தாலும் தவறு என் கண்மடி நடந்தால் நான் அதுக்கு இந்த மாதிரி சிவியராக தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு வீரியமாக செயல்படுற ஒரு மனுஷன் தான் அண்ணாமலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கும்மிடிப்பூண்டியில் நடந்த இந்த பிரச்சனைக்கு தாவேக்காவோட அந்த ஏரியா எம்எல்ஏவான விஜயகுமார் அவர்கள் அங்கே போயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நேரமாச்சு, காலையிலேருந்து இந்த சம்பவ இடத்துக்கு நீங்கள் வரவே இல்லை, இப்போ மட்டும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் அவரை சூழ்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பட் அவர்கிட்ட எந்த ஒரு ப்ராப்பரான ஆன்சரும் இல்லை அப்படின்றனால அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். ஸோ மக்கள் இன்னும் கோவமடைஞ்சு சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்களாம். நீங்கள் எல்லாம் சிஎம் கிட்டே போய் கதறிட்டு இருக்கீங்களே, ஆனால் சிஎம்ஏ ஒரு அடியாளை வச்சிருக்காரு. அந்த அடியாளோட வேலையே என்ன அப்படின்னா பெண்களை பற்றி தப்பாக பேசுறது. அதாவது விஜய் அவர்களை யாராவது எதிர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள் மேலே குறை சொல்லி அவங்க கண்ணியத்தை தவறாக பேசுறதா இவங்களுக்கு வேலை அப்படின்னு சத்யராஜோட மகளான திவ்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 1 மந்தில் அவங்க என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்கன்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் சொன்னால் நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு வருவானுங்க. அப்படி உங்களுக்கு என் அட்ரஸ் மறந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் அவங்களோட அட்ரஸையும் சொல்லி, இந்த அட்ரஸில் தான் நான் இருப்பேன், எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டாங்க, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், முடிஞ்சா வாங்கடா வாடா, தைரியம் இருந்தால் வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் பேசியிருக்காங்க. இங்கே இவ்வளோ கலவரம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த உள்கட்சி பூசல் முடியலையான்ற மாதிரி நம்மளோட பிரிந்த ஏடிஎம்கே இருக்கு இல்லையா, இவங்களோட சண்டை தான் போயிட்டுருக்கு. நம்ம விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையான உழைப்பை கொடுக்குற தொண்டர்களை நீங்கள் பெருசாக மதிக்கவே மாட்டுறீங்க. கேள்வி, இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அரசியலில் வெற்றி பாதைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணால் அது வெற்றி பாதைக்கு போக முடியாது. அண்ட் வரலாறை மறந்துடாதீங்க. நீங்கள் எத்தனை பேரை உங்கள் கட்சியிலேருந்து நீக்கினீங்க அப்படின்றது ஒரு பெரிய சாதனை கிடையாது. எத்தனை பேர் கூட ஒற்றுமையோடு இருந்து இந்த கட்சியை நடத்துறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து சும்மா இஷ்டத்துக்கு எல்லாரையும் நீக்கிட்டு இருப்பாரு. எங்களெல்லாம் வந்து நாங்கள் உண்மையாக உழைக்கிறோம், எங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு நம்மளோட விஜயபாஸ்கர். ஸோ விஜயபாஸ்கரும் கூடிய சீக்கிரத்தில் வந்து தாவேக்கால சேர போறாரு. அதனால தான்ப்பா இந்த பிட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சிவி சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 31 தொகுதி, அதாவது ஏடிஎம்கே 31 தொகுதி ஜெயிச்சதுக்கு பாமக தான் ஒரு பெரிய காரணம். போட்ட பிச்சையில தாங்க இந்த ஏடிஎம்கேல இத்தனை சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மாபெரும் குத்துட்டு அங்கே பாமகவுக்கு வந்து டே வந்துருங்கடா, அவங்க கூட இருக்கிறத விட என் கூட வந்துருங்க, நம்ம புதுசாக வேற ஒரு சவாரி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பொய்யா பேசிட்டு இருக்கீங்க, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஒன்னா சேரணும் அப்படின்னு நாங்கள் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் ஆசைப்பட்டதா சொல்லிட்டு இருக்காருல சிவி சண்முகம். அப்படின்றது மனதளவில் கூட இபிஎஸ் அவர்கள் நினைச்சதே கிடையாது. டிஎம்கேவை கடுமையாக விமர்சித்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்படி இருக்கவர் போய் எப்படி டிஎம்கே கூட சேருவார்? ஆனால் இதை வந்து மனதளவில் கூட யோசிக்காத இபிஎஸ் அவர்களை பார்த்து சொல்கிறலாமே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சிவி சண்முகம்ன்ற மாதிரி முன்னாள் அமைச்சரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜனாவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே ஒன்றா சேரணும்னு நினைச்சாங்க, அதனால தான் நிறைய ஏடிஎம்கே தொண்டர்கள் எங்ககிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு குதிரை பேரத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. பட் அதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது நாவடக்கம் வேணும், ஆணவத்தில் ஆடாதீங்க, பதவி வந்ததுக்கப்புறம் பணிவு வேணும். அது இல்லாமல் ஆதவர்ஜனா ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கொதித்தெழுந்துருவோம், எங்கள் கொதிநிலையை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி வன்மையாக கண்டிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்பி பதவி அப்படின்றது சிவி சண்முகத்தோட எம்பி பதவின்றது இபிஎஸ் அவர்கள் போட்ட பிச்சை தான். மாவட்ட செயலாளர், எம்பி இப்படின்ற எல்லா பதவியும் சிவி சண்முகத்துக்கு கிடைச்சதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அவர் மேலே குற்றம் தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இபிஎஸ் அவர்களோட வாரிசு தான் இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிவி சண்முகம் சொல்லியிருந்தார். அதுக்கு சொல்றாரு இபிஎஸ் வாரிசு பண்றாங்க, அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே, ஆனால் உங்கள் அண்ணன் சிவி சண்முகத்தோட அண்ணன் வந்து விழுப்புரத்தில் ஒரு குறுநில மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? உங்க அண்ணன் வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி செயல்பட்டு இருக்காரு விழுப்புரத்துல, அதுதான் உண்மையான வாரிசு அரசியல் அங்கதான் நடந்துட்டு இருக்கு, இங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையை சொல்றவன் தெய்வத்துக்கு சமன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே கட்சிக்குள்ள இருந்து உள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் சம்பவங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு பல உண்மைகள் இதனால தெரிய வருது.
நம்ம டிஎம்கே எடுத்தோம் அப்படின்னா எப்படிடா நம்ம தோத்தோம், ஏன்டா தோத்தோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கள ஆய்வு பண்ணாங்களாம். ஸோ அந்த கள ஆய்வில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு டிஎம்கேவோட கொள்கை பரப்பு செயலாளரான எழிலரசன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் நம்ம பொறுப்பு கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த கடைசி 4 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு பெருகிருச்சு. ஸோ சோஷியல் மீடியாலையும் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களாம். அண்ட் இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியலையா சார், அவருக்கு அவ்வளோ கூட்டம் வருது, அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் சரி அவருக்கு அவ்வளோ கூட்டம் வருது அப்படின் போதே மக்கள் மாற்று சக்தியாக எதிர்பார்க்குறாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல போல இருக்குது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியாவை இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்த தொகுதி வேட்பாளர்களை அவங்க ப்ராப்பராக நிறுத்தவே இல்லை, தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள்லாம் வேட்பாளராக நிறுத்தி நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்போ டிஎம்கே இதெல்லாம் கவனிக்காமலா இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் அந்த மதிமுக, காங்கிரஸ் இவங்க மேலெல்லாம் நிறைய குற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி கள ஆய்வு சொல்லியிருக்கிறதா எழிலரசன் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியலினத்தோர், சிறுபான்மை மக்கள் இவங்களோட வாக்கு நமக்கு கிடைக்கவே இல்லை. எப்போதுமே இந்த வாக்குன்றது டிஎம்கேக்கு வரும், பட் இந்த தடவை அந்த வாக்கு அப்படியே தாவேக்காக்கு போயிருக்கு. அதனால் டிஎம்கேயோட இந்த மாநில பொறுப்புகளுக்கு பட்டியலினத்தரை அதிகமாக பிரதிநிதியாக ஆக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் பொதுச் செயலாளர் இவ்வளோ நேரம் பதவி இருந்தார் இல்லையா, ஸோ அவரை பதவி விலக வச்சுட்டு வேறு ஏதாவது சிறுபான்மையருக்கு அந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு டிசிஷனில் இருக்காங்களாம். ஸோ சிறுபான்மையர் வாக்குக்காகவே அவங்க ஒரு சில கூட்டணிகளை வச்சுருந்தாங்க. அது நம்மளோட திருமாவளவனாகட்டும், இல்லைனா முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள் சிறுபான்மையர் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் சிறுபான்மையர் ஓட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு போயிடுச்சு அப்படின் போது அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம இனிமேல் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்களாம். பட் விஜய் அவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட அமைச்சரவையில் 8 தலித் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள அமைச்சர்கள் ஆக்கியிருக்காங்களா, அப்போ நாமளும் இனிமேல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நடந்திருக்கு. பட் எனிவேஸ் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் புரியுதா, உங்கள் கூட கூட்டணியில் இவ்வளோ காலங்கள் இருந்தாங்க, அவங்கள வெறும் ஒரு வாக்குக்காக பயன்படுத்தியிருக்கீங்களே தவிர அவங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுக்கலையோ அப்படின்றது பலரோட கேள்வியாக இருக்குது. விஜய் அவர்கள் நிறைய நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அப்படின்றது 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யலாம். இது வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தாங்க, இனிமேல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம்ன்றதை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இருந்து தொடங்கப்படும் அப்படின்னா பெரியார் அவர்களோட பர்த்டே ஆன செப்டம்பர் 17 தொடங்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல ஒரு முடிவு தான். ஆனால் இதுக்கு நீங்கள் பெரியாரை அவரோட பர்த்டேக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்காகவாது பிள்ளைங்க படிக்க வருவாங்க அப்படின்னு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த மாபெரும் சக்தியான காமராஜர் அவர்கள் பர்த்டேலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. பட் எனிவேஸ் நல்லது நடந்தால் சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு பக்கம் இங்கே நல்ல திட்டங்கள் வரும்போது இன்னொரு பக்கம் அங்கே விவசாயிகள் விசில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். திருவண்ணாமலையில் எடுத்துட்டோம் அப்படின்னா விவசாயிகள் ஒரு நூதன போராட்டமாக இந்த விசில் போராட்டம் நடத்திருக்காங்க. ரோட்டில் நின்று விசில் அடிச்சு, சார் நாங்கள் விசில் அடிச்சாவலாது உங்கள் காதுக்கு கேட்குமா சார், நீங்கள் முழு தள்ளுபடி இல்லை 50% இப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சு எங்களுக்கு, பட் இப்போ என்ன விவசாய கடன் தள்ளுபடி ஆகுமா இல்லையா, நாங்கள் சொல்லி பார்த்தோம், கத்தி பார்த்தோம், கேட்கல, விசில் அடித்து போராட்டத்தில் பண்ணுறோம், விசில்னா உங்களுக்கு பிடிக்குமே, இந்த விசில் சித்தம் கேட்டாவது எங்களை திரும்பி பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களாம் மக்கள். பட் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளோட நிதி நிலவரம் தெரிஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, பட் பாப்போம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்குற அப்படின்னு இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய அரசியல் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.